அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னா இழப்பீடு சம்பந்தமாக நேதாஜி சுபாஷ் சேனை ஒரு வெண்ணி லிங்காபுரமா அந்த ஆமாம் சார், வெண்ணிலிங்காபுரம். உரம் அந்த பகுதியை சேர்ந்தவருக்கு இழப்பீடு பெற்றுக் கொடுத்ததாகவும் இது முக்குளத்தூர் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சட்ட வெற்றி அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப இந்த போராட்ட களத்தினுடைய மைல்கல். மைல்கல் அப்படின்னு சொல்லப்படுது. இது பற்றி கொஞ்சம் விவரமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது சார், இப்ப ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டு விட்டார், இறந்து விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார், அல்லது அவரை யாராவது திட்டாங்கன்னு பிசிஆர் வழக்கு கொடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கு. எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து இருக்கு. அதில் வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு அந்த வழக்கில் பட்ட காயத்தின் தன்மைக்கு ஏற்ப இவ்வளவு ரூபா இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு சட்ட இழப்பீடு இருக்கிறது. அதே போல் போக்சோல சில பிரிவுகள் இருக்கு. அதே போல் வந்து ஆசிட் வீசுறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா 3,50,000 ரூபாய் ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் செலவு வரைக்கும் அப்படி இருக்கு. இப்படி எல்லாத்துக்குமே இழப்பீடு இருக்கு. ஆனால் இந்த மற்ற சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களோ இல்லை வேற வந்து முற்படுத்தப்பட்ட மக்களோ, முற்பட்ட இனத்தை சேர்ந்தவர்களோ, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த இதுவும் இல்லை சார். இழப்பீடு வழங்குவதற்கு எந்த சட்டமும் இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் ரிலீஃப் ஆக்ட்னு சொல்லி இருக்கு. அந்த ஆக்ட்ல தான் அவங்களுக்கு ஏதாவது அந்த அந்த ஸ்கீம்ல, ஸ்பெஷல் ரிலீஃப் ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஒரு உயிரிழப்புனா 3,00,000 ரூபாய் வரைக்கும் மேக்சிமம் கொடுக்கலாம். ஆனா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து தேவர் சமூகத்தை எடுத்துக்கங்க. ஒருவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க, போராட்டம் பண்றாங்க, பாடி வாங்க மாட்டேன்றான், 2-3 டேஸ் வந்து போராட்டம் பண்றான். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸார்கிட்ட வந்து அவங்களுக்கு பர்சனலா ஏதாவது சாதிக்கணுன்றதுக்காக போலீஸார் பேச்சை கேட்டு சமரசம் ஆயிடுவாங்க. அல்லது அந்த போராட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, மினிஸ்டர் அல்லது அங்க இருக்கக்கூடிய குவாரி உரிமையாளர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் யாராவது வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இழப்பீடு கொடுப்பான். அதோட அது முடிஞ்சிருமே தவிர சட்டப்படியான அந்த இழப்பீடை வந்து யாருமே இது வரைக்கும் வாங்கல. இது வரைக்கும் நம்ம சமூகத்துக்கு கிடைக்கவும் இல்லை, யாரும் வாங்கவும் இல்லை. வாங்கினதே இல்லை. வாங்கினதே இல்லை. அப்ப நாங்க ரொம்ப நாளாவே இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அதை நம்ம சொல்றேன் அப்படின்னா, அந்த சட்டப்படியான இழப்பீடுங்கிறது வந்து நம்ம கேட்ட உடனேலாம் உடனே வராது. அதுக்கு சில ஆவணங்கள் தேவை. அது உரிய அமைப்பிடம் வந்து அதை அப்ளை பண்ணணும், அதை ஃபர்தரா ஃபாலோ பண்ணணும், வாய்தா அட்டன் பண்ணணும், எல்லாம் முடிஞ்சு ஒரு ஆர்டரா வரும். அது வர்றதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கு. கொஞ்ச நாள் ஆகும். ஒரு ஒரு வருஷம் 7-8 மாசம் கூட ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி டைம் ஆகும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இவன் எல்லாருமே அந்த அந்த அவங்க இறந்த வீட்டுல வந்து அந்த பிண அரசியலை பண்ணிட்டு 2 நாள் ஜூ காமிச்சிட்டு வீடியோ எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் போற நகர் எல்லாத்தையும் வீடியோ போடுவாங்க, கோஷம் போடுவாங்க. அதை வச்சு அப்படியே அங்கிட்டு வசூலை போட்டுட்டு ஓடிடுவானுங்க. ஆனால் நேதாஜி சுபாஷினிலிருந்து அந்த வேலையை செய்ய மாட்டோம். அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீடு எதுவோ அந்த, அதாவது அன்ரெக்கார்டட் இழப்பீடு, அந்த குவாரி உரிமையாளர் கொடுக்கறது, இல்லை போலீஸ்காரங்க ஏதாவது 1000 அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வாங்கி கொடுத்தது போக அந்த அவங்களுக்கு இலவச பட்டா, அப்புறம் அந்த பசுமை வீடு எது எது இருக்கோ அதெல்லாம் அன்னைக்கே மேக்சிமம் வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கு அந்த இறந்து போனவங்க வீட்லேயும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஃபர்தராக ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வெண்ணிலிங்காபுரத்தில் வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா வெண்ணிலிங்காபுரம் இருக்கிறாங்க. அங்கே பாண்டி அப்படின்றவர் வந்து மாற்று சமூகத்தினால் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவருக்கு ஏற்கனவே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அப்புறம் மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்லாம் சேர்ந்து ஒரு நிவேதி கொடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சமூக பற்றாளர்களும் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு 2 பட்டாலாம் வாங்கி கொடுத்தோம், இலவச பட்டா வாங்கி கொடுத்தோம். அவருக்கு ஏற்கனவே ரெவன்யூ ரிலேட்டடாக இருந்த ஒரு டிஸ்பியூட்டையும் தீர்த்து வச்சோம். இருந்தாலும் அவருக்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஓஏபி உள்பட அப்புறம் இது விதவை பென்ஷன் நினைக்கிறேன், அது கூட வாங்கி கொடுத்தோம் உடனே இம்மீடியட்டாக. அதெல்லாம் ஆசிடி ஸ்கீமில் இருக்க தான் சாதாரணமாக வந்துடும். ஆனால் இவருக்கு எப்படியாவது அந்த விக்டிம் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும், ஒரு காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கணும். சட்டப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க, இங்கே கொஞ்சம் லேட்டானாலும் வாங்கி கொடுத்துருந்துட்டு ப்ராப்பராக அதெல்லாம் அப்பப்பயே தயார் பண்ணி உரிய அமைப்புகள்கிட்ட வந்து மனு செய்து இப்போ நேற்று வந்து அதுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2,25,000. ஏதோ அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண தொகையாக இருந்தால் கூட அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய பாண்டி அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய அம்மாவுக்கும் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை. அவங்களுக்கு லட்சன்றது ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த அம்மாவுக்கு வந்து 2,02,000,
அந்த பாண்டியோட மனைவிக்கு. பாண்டியோட அம்மாவுக்கு 25,000. 2,02,000 பாண்டி மனைவிக்கு, 25,000 பாண்டியோட அம்மாவுக்கு. 2,27,000 டோட்டலாக அந்த காம்பன்சேஷன் அவார்ட் ஆயிருக்கு. இன்னும் 1 மந்த்தில் கொடுக்க சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்பர் வேலை. இது என்னன்னா, இதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நம்ம சிவகங்கையில் வந்து கிழவனூர் அப்படிங்கிற இடத்துல சர்க்குணம் அப்படின்னு ஒருத்தர் இறந்து போனார். அவருக்கும் இதை அப்ளை பண்ணலான்ற அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கோம். இது வந்து முக்குளத்தோர் சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், ஃபார்வர்டு குரூப்பு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு மைல்கல். இது யாரும் அப்ளை பண்றதில்ல, வாங்குறதில்ல. ஆனால் இனிமே இதை செய்யுங்க. இது கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதை மாற்றப்படாம சோம்பேறித்தனப்படாம செய்யுங்க. இங்க வந்து போராடக்கூடிய அரசியல் கட்சிகள் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு கோஷம் போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடாதீங்க. ஃபர்தரா ஃபாலோ பண்ணி கொடுங்க. கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒளி விளக்கு ஏத்துங்க அப்படின்றது தான். இது மிகப்பெரிய மைல்கல் சார். ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா இனி எல்லாரும் அதுல வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி ஒருவேளை யாராவது அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எந்த சம்பவங்களும், விரும்பத்தகாத சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒருவேளை நடந்துருச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல். இதை வந்து நேதாஜி சுபாஷனை முதல் முறையாக ஒட்டுமொத்த தேவர் சமூக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய அரசியலில் இதை சாதித்திருக்கிறது. ஒரு வழிகாட்டி இருக்கிறது. இதை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி இனி வரக்கூடிய காலங்கள்ல இறந்தால் மட்டும் இல்ல, கை கால் போனவன் ஒரு திருநாட்டு சவனாயிட்டு ஒரு கை மட்டும் போனா கூட இழப்பீடு கேட்கும், செய்யலாம் அப்படின்ற இப்படியான சட்ட உதவிகளை வந்து எளிய மக்களுக்கு கொண்டு செலுத்தணும் அப்படின்றது நேதாஜி சுபாஷனுடைய நோக்கம். நிறைய இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்கோம் சார். இன்னும் சொல்ல போனால் வந்து எல்லாரும், நான் இன்னைக்கு பார்த்தேன் சமூக வலைத்தளத்துல யாரோ ஒருத்தர் போராட்டத்துக்கு ஏதோ ஆர்டர் வாங்கினாங்க, அதை போட்டிருக்காங்க வெற்றி வெற்றி அப்படின்ட்டு. எப்ப அது ரொட்டினா யார் போட்டாலும் கொடுக்க போறாங்க, அதுல என்ன வெற்றி இருக்க போகுது? அது சாதாரண போராட்டம். இப்ப போலீஸை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு ஆர்டரே வாங்க முடியாது. 3 ஆர்டர் வாங்கியிருக்கோம் இந்த வாரத்துல மட்டும். நானும் கேள்வி. அது போக 53 கேஸ் 2 மாசத்துல வந்து போலீஸுக்கு மேல போட்டிருக்கோம். போலீஸோட அட்ராசிட்டி, போலீஸோட அந்த வயலேஷன் ஃபுல்லா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கு அகேன்ஸ்டா 53, 1 2 இல்லை 53 கேஸ் போட்டிருக்கோம். அப்ப இதெல்லாம் நாங்க வெளியில தம்பட்டம் அடிச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் நேரம் இருக்கு, விளம்பரம் பண்றதுக்கு நேரம் இல்லை. விளம்பரம் பண்றவங்களாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு மேட்டர் எடுக்க வேண்டியது, அந்த மேட்டரை வந்து 1 மாசம் ஃபுல்லா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு அதுக்கான டைமே இல்லை. அவ்வளவு வேலை பார்க்குறோம், ஆனா எங்களுக்கு அதுக்கு விளம்பரம் பண்றதுக்கு டைம். இப்போ எளிய மக்களுக்கான இந்த சட்ட உதவியை வந்து நேதாஜி சுபாஷனை எப்படிலாம் பிரச்சாரம் பண்றீங்க மக்கள்கிட்ட? அவங்களுக்கு எப்படிலாம் விழிப்புணர்வு உருவாக்கணும்? சட்ட விழிப்புணர்வு முகாம் தான் சார் எங்களுடைய மேஜர். அது போக வந்து எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இந்த முக்குளத்தோர் சமூக மக்களோ இல்லை மற்ற சமூக மக்களோ நம்மகிட்ட வந்து கடன் கேட்டு பண உதவி கேட்டுலாம் அதிகமாக வரமாட்டாங்க. அவனுக்கு வர்றதே வந்து போலீஸ் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது சட்ட சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அந்த விஷயங்கள்ல தான் நம்ம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். அப்ப ஒரு வழக்கறிஞரால் பல விஷயங்களை உனக்கு சொல்லித்தர முடியும். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க நிர்வாகிகளை வந்து நாங்க கூப்பிட்டு சொல்றதே வந்து வந்து உங்களுடைய பிஹேவியர் நீ எப்படி இருக்கணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறோம்னா ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு நீ நீட்டாரு. சில பேர் பாத்தீங்கன்னா கையிலே கட்டிட்டு அதை ஏற்றி கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அவனுக்கு என்ன மரியாதை கிடைத்து விடும்? அதுபோல் பேசிக்கலா ஒரு புகார்னா என்ன, அது எப்படி எழுதணும், அனுப்புனர் பெறுநர் கண்டென்ட் என்ன இருக்கணும், என்னென்ன செக்ஷன் மேட் அவுட் ஆகுனா நீ எப்படி எழுதணும், ஆர்டிஐ எப்படி கேட்கறது, சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நீ வந்து ஒரு போட்டோ எடுத்து போடுறதுக்கும் கூகுள் போட்டோ எடுத்து போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜிபிஎஸ் கேமரா எடுத்து போடுறோம். நிறைய இதுல வந்து ஜிபிஎஸ் கேமராவோட போட்டோவை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, வீடியோவை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல டென்ஷன் ஆகாத, உடனடியே வந்து உன்னுடைய போட்டோ வீடியோவை வந்து நீங்க உடனே ஆரம்பிச்சிடும். போலீஸ் பார்த்தீங்களா, பெரிய கலவரம் நடக்கும், அடிதடி தான் நடக்கும். துப்பாக்கி எடுக்கிறத விட வீடியோ கேமராவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், என்ன நடக்குது, அப்புறம் மெதுவாக வந்து அதில் பார்த்துக்கிடுவாங்க. யார் யார் ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கேன், யார் மேலே பழைய கேஸ் இருக்கு, யார் அக்யூஸ்டு, யார் ஃபர்ஸ்ட் அஃபண்டர், எல்லாத்தையும் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அது புத்திசாலித்தனமான நகர்வு. அந்த நகர்வுகளை வந்து மெதுவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், எஜுகேட் பண்ணுறோம். ஏற்கனவே வழக்கு இருந்து வர்றவங்களை வந்து அண்டர்டேக்கிங் வாங்கிக்கிறோம். இனி எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. தவறு இல்லை அப்படின்னு சொன்னா எங்க மக்கள் மேலேயும் சரி, எங்க நிர்வாகிகள் மேலேயும் சரி, தவறு இல்லைன்னா நேதாஜி சுபாஷனை எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போகும். தவறு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த நாங்க தலையிடவே மாட்டோம். அதை அவங்களே பார்த்துக்கணும். அது மறுபடியும் அந்த தவறு வந்துச்சு அப்படின்னா அவங்களை கட்சி விட்டு நிற்கணும்.
இது எங்களுடைய கொள்கை. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு எளிய மக்களுக்கான ஒரு அணுகுமுறையை சொல்லிக் கொடுத்து சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நேதாஜி சுபாஷ் சேனன் அவங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. சொல்லுங்க. முக்குளத்தூர் சமூகத்துல சில தலைவர்கள் வீடியோக்களை போடுவது மட்டும், முகநூலில் கட்சிகளை நடத்துவது மட்டுமே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் பேசுகிற அரசியல் பிற சமூகத்தை வம்பிழுப்பதாக புண்படுத்துவது போல இருக்கிறது. சார், இந்த நாடு வந்து எல்லாரும் வாழ்றதுக்கான நாடு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான் பிறந்திருப்பேன். யாரும் மாத்தி பிறக்க போறானா? இல்லை சார். இங்கே பிறந்து அவன் வளர்ந்து வரும்போது தான் தெரியுது, பள்ளிக்கூடத்திலே ஆரம்பிச்சிடானுங்க. இவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் அந்த ஜாதி. எங்களை பொறுத்தளவு அவன் ஜாதி அவனுக்கு. அதை ஏன் எக்ஸ்போஸ் பண்றீங்க? வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஏன் வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பிற மக்களை வந்து புண்படுத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவச்செயல். முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைத்துக்கொண்டு நான் வந்து ஒரு சாதிக்கு அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவன் அந்த தேவர் பேரை பயன்படுத்துறதுக்கே வந்து தகுதி இல்லாதவன். அவர் சொல்லியிருக்காரா நீ ஜாதி அரசியல் பண்ணுன்ட்டு? அவர் எந்த இடத்துல சார் சொல்லியிருக்காரு? அவர் வந்து நீ தேசிய தலைவர், சமதர்மவாதி, சுதந்திர போராட்ட வீரர், பொதுவான நபர் எல்லாமே சொல்ற. அவரை ஜாதியவாதின்னு சொல்லி எங்கேயும் அடைக்கல. அவர் பேரை வச்சுட்டு நீ ஏன் ஜாதி அரசியல் பண்ற? இவங்க அரசியலும் எப்படி பண்றாங்க பாருங்க. இந்த சமூகத்துல, தேவர் சமூகத்துல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, ஐபிஎஸ் இருக்காரு, கலெக்டர் இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, வாத்தியார், டீச்சர், எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு நான் வந்து தலைவன்னு சொல்லிக்கூடக்கூடிய சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன், காய்கறி விற்கிறேன், ஆட்டோ ஓட்டுறேன், அப்புறம் பேப்பர் போடுறேன். இப்படி இவங்கெல்லாம் வந்து இந்த தேவர் சமூகத்துக்கு தலைவரா. அவன் முன்னாடி திணிகிறவன் பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், வக்கீலா இருக்கான். இது என்ன பெரிய ஒரு முரண்பாடு பாருங்க. ஒரு இடத்துல நாங்க வந்து ஒரு பிரச்சனை சார், அப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி நிறைய தலைவர்கள் உட்கார்ந்து பேசுறோம். அப்ப அங்க எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படிப்பறிவு வந்து இந்த சமூகத்தை வந்து காப்பதற்கான படிப்பறிவு இவங்கள்ட்ட இல்லை. பண்புல ஒரு சில பேர் நல்ல பண்பா இருக்காங்க, ஒரு சில பேர் பண்புலையும் சரியா இல்லை, சுய ஒழுக்கம் இல்லாம இருக்கான். இவன் வந்து பெரிய அதிகாரிகிட்ட உட்காந்து பேசுறான். அவனுடைய பெருமையே அதிகாரி நமக்கு எதிராக உட்கார்ந்துருக்கான்றதே அவன் சந்தோஷத்துல அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சிருது. ஆஹா, இவ்வளவு பெரிய அதிகாரி நம்ம முன்னாடி உட்காந்து பேசிட்டாருன்னா. ஆனா அவர் சொல்லுவார்ல சில சமயம், பிரதர் ப்ளீஸ் அப்படின்னு பாரலாம், எனக்கா கொஞ்சம் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறேன். இது மிகப்பெரிய தவறு. இப்ப பேசும்போது அவரு சொல்றாரு, உங்களுடைய கோரிக்கை என்னங்க? ஒருத்தர் இறந்து விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார், அவருடைய பிரேதத்தை வாங்கலை, உடலை வாங்கலை, அங்கே போராட்டம் நடக்கு, நானும் இருக்கேன். அப்போ என்கிட்ட வந்து அவர் முதல்ல பேசும்போது நாங்கள் வந்து அதுக்கான நிவாரணங்கள், அதுக்கான நீதி என்னவோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லும் போது எனக்கு பக்கத்தில் ஒரு தலைவர், பெரிய தலைவர் உட்காந்துருக்காரு. அவருக்கு கோவம் வருது, என்னடா இவன் இன்னைக்கு வந்த இவன்கிட்ட போய் அந்த ஒரு பெரிய அதிகாரி இவன்கிட்ட பேசுறாரு, அம்மாட்ட பேசாம அவர் ஊடால வர்றாரு. அதெல்லாம் வேணாங்க, விடுங்க, நான் சொல்றேன் கோரிக்கைன்னு சொல்லி அவர் சொன்ன கோரிக்கையை கட்டி எனக்கு மீசி இழுத்துது சார். இந்த வழக்கை நீங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போட்டு நடத்தணுன்ற வழக்கை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போட்டு நடத்தணுன்றாரு. இது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவம். எனக்கு சிரிப்பு வந்துட்டு. ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. அப்ப அவர் எந்த நிலைமையில இருக்காரு பாருங்க. இப்படிப்பட்டவர்கள், சட்ட அறிவு என்னன்னே தெரியாதவங்க, சட்டம் என்னன்னே தெரியாதவங்க வந்து இந்த சமூகத்தை எப்படி வழி நடத்தும்? என்னுடைய கேள்வி அதுதான். நல்லா உண்மையிலே நல்ல தலைவர் வந்தா நல்லா நடத்துங்க, விளையிறதுக்கோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கோ தயாரா இருக்கும். ஆனா அவங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். அண்ணாமலை இருக்காரு, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை அந்த கட்சியை அவர் வலுவா நடத்த முடியும், பிஜேபி கட்சியை வந்து வலுவா நடத்த முடியும். அதே போல இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்னைய கேட்டா, நாளைக்கு வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டா இங்க ஒரு போஸ்ட் அடிச்சிருப்பேன் 50 தலைவர்களை போட்டு, நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சவனே அதில் கொண்டு போடும் 51 போட்டுரும். அப்ப 30 வருஷம் 40 வருஷம் ஓடின கதிரவண்ண, முருகன்ஜி அண்ணன், 10-15 வருஷமா ஓடுற எங்களுக்கு, அதே போல அடிப்படை ஒரு டிகிரி முடிச்சவனுக்கு, ஒரு லா படிச்சவனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும், நாளைக்கு நேத்து வந்தான் பாருங்க இந்த சுண்டக்காய் வித்தான் பார்த்தீங்கன்னா, அவனையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சா அதுல என்ன நியாயம் இருக்கிறது? இந்த மக்கள் வந்து முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து மாட்டு மந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்து கை தட்டுறதுக்காக அவனை வெட்டு இவனை குத்து, அந்த சாதி இப்படி இந்த சாதி இப்படின்னு அடுத்த சாதியை இழிவா பேசுறவனை நம்பி தற்பெருமை பேசிட்டு இருந்தா வீட்டுல சோறு வேணும்ல நமக்கு. வீட்டுல நமக்கு சோறு இல்லை, அப்ப நமக்கு என்ன கௌரவம் ஆகுது? சமூக தேவையில்லை சார் நமக்கு.
அடுத்த சாதியை இழிவுபடுத்தி பேசுறத மாதிரி பாவம் எதுவுமே கிடையாது. தேவரே சொல்லியிருக்காரு, சாதி அரசியல் பண்ணாத அப்படின்றாரு. நீ என்ன பண்ற? தேவர் பேரை வச்சுக்கிட்டு ஜாதி அரசியல் பண்ற. சரி, ஜாதி அரசியல் பண்ற. நன்கொடை வாங்காம எத்தனை பேர் இருக்கீங்க? நன்கொடைன்ற அதே போல கட்ட பஞ்சாயத்து பண்ணாம எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் தண்ணி தம்மு கஞ்சா அடிக்காத தலைவர் எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப எந்த குவாலிட்டியுமே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இனிமேல் தேவர் சமூகத்திற்கு ஒரு தலைவர், ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஒருத்தர் வரணும் அப்படின்னா பரிசை வச்சிடணும் சார். பேசாம எல்லாரையும் கூப்பிட்டு, இப்ப இருக்க தலைவர்களையும் சேர்த்தான் சொல்றேன், எல்லாரையும் கூப்பிடுங்க. மினிமம் தேவரை பத்தி உனக்கு என்ன தெரியும், நேதாஜி பத்தி என்ன தெரியும், வரலாறு என்ன தெரியும், இந்த சமூகத்திற்கு தேவை என்ன, இந்த சமூகத்தின் தேவையை நீ எப்படி தீர்க்க போற, இதெல்லாம் வச்சு ஒரு பரிசை வைக்கணும் சார். உங்களை மாதிரி பொதுவான ஆளுகள்லாம் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு பரிச்சை வைங்க. அது போக அந்த பரிச்சை வந்து நிறைய பேருக்கு எழுதவே தெரியாது, தப்பு இல்லாம எழுத தெரியாது. அவன் எப்படி இந்த சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? தப்பு இல்லாம எழுதவாது தெரியணும்னா அதுவும் தெரியாது, கையெழுத்து போட தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த சமூகத்தை காப்பாத்துற அளவுக்கு ஓன்ட்ட நீயா யார்ட்டையும் வசூல் பண்ணாம வைக்காம உன்னால இது பண்ண முடியுமா? உன் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன? திருட்டு வழக்கு இருக்கா, சாராய வழக்கு இருக்கா, கொலை வழக்கு இருக்கா, அடிதடி எல்லாத்தையும் செக் பண்ணணும். எதனால அதை பண்ணனான்னு பார்க்கணும். அதே போல கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு வந்து எவ்வளவு, நீ அன்னைக்கு என்ன செஞ்சிருந்த, இன்னைக்கு என்ன செஞ்ச, உனக்கு இந்த பணம் எப்படி வந்தது, வெளிப்படையா உன்னுடைய சொத்து விபரத்தை வெளியிடுன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கணும் சார். குவாலிட்டியே இருக்காது. அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு சார் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சின்ன பயல்களை போய் ஏமாத்திக்கிட்டு அவங்கள வழக்கு வாங்கி விட்டு அதையும் காப்பாற்ற தெரியாம எதுக்காக ஆரம்பிக்கணும்? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இவ்வளவுதான் வன்மையாக கண்டிக்கிறோம். இது வந்து அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, இந்த சமூகம் திருந்த வேண்டும். ஒருத்தன் வந்து ஒரு தலைவரை ஆதரிக்கிறான்னா, நம்ம தலைவர் வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்ம தலைவருக்கு வந்து சட்டம் தெரியும், நம்ம தலைவர் வந்து திருட மாட்டாரு, நம்ம தலைவர் மோசடி பண்ண மாட்டாரு, குடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, தவறா நடக்க மாட்டாரு, இப்படின்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எல்லாரும் வந்து 100% தேவராக முடியாது. அதுல ஒரு 60ஆவது கிளிக் ஆகணும்ல. இங்க அது கூட இல்லை, 60% கூட நல்ல ஒரு இம்பேக்ட் கிடையாது, 10% கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க பண்றதெல்லாம் வெளியில கட்சி, உள்ள நடக்கிறதுக்குள்ள பஞ்சாயத்து, கட்சி ஆபீஸ்கள்லாம் பஞ்சாயத்து நடக்கின்ற இடமாக இருக்கிறது. எல்லாம் கட்ட பஞ்சாயத்து. அதுக்கு ஒரு ஃபீஸ், அதை வாங்கிக்கிட்டு அப்படியே அவங்களே வளர்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. சமூகம் அதே இடத்துலதான் இருக்கு. சமூகம் அதே இடத்துல, சமூகம் வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கு. இவங்களை நம்பி பின்னோக்கி போயிட்டு, இவெல்லாம் நம்மளை காப்பாற்றுவோம்னு நினைச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியாது அவங்களே அவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு இந்த சமூகத்துல இருக்கவங்களுக்கு தெரியுது. அதான் பூரா என்ன பண்றேன், இதை காமிச்சு எனக்கு பணத்தை வாங்கிட்டு அவன் வளர்த்துக்கிறான் சார். சமூகத்துல அவனை நம்பி போனவன் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு இது பண்ணி அவன் அப்படியே கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கான். இப்ப கீழ் நோக்கி பேக்வேர்டா போய்கிட்டு இருக்க, பின்னோக்கி போயிட்டு இருக்கிற சமூகம் தேவர் சமூகமாக இருக்கிறது. எல்லா சமூகமும் 2020 25 நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய சமூகம் வந்து 2040-50க்கு போயிட்டான். 2025 நடந்து கொண்டு இருக்கும் போது இந்த முக்குலத்தோர் சமூகம் இப்பதான் 1980க்கு வந்திருக்கேன். பின்னோக்கி போயிட்டு இருக்கான் சார். இந்த அதுக்கு என்ன காரணம் சார்? அரசியல் படுத்தாத ஒரு காரணமா, இல்ல தலைவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய அறகுறை அறிவும் காரணமா? எப்படி? அரசியல் பற்றிய சுய அறிவு இவங்களுக்கு குறைவாக இருக்கிறது, புரிதல் கம்மியா இருக்கிறது. பிரிவினைவாதிகள் நிறைய இருக்கிறான். திராவிடத்தினுடைய சூழ்ச்சியும் இருக்கு. இவனை ஒன்னாவே வச்சிடக்கூடாது, ஒன்னா இருந்துட்டான் அப்படின்னா சூப்பர் பவர் ஆயிடுவான் அப்படின்ட்டு பயங்கரமா சூழ்ச்சி பண்ணி பிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் ஓரணியில சேர்ந்தா கூட திடீர்னு ஒருத்தர் அகமுடையாரை பிரின்றான், திடீர்னு ஒருத்தர் கல்லறை பிரின்றான், ஒருத்தர் மறவரை பிரின்றான், அப்படி மறவருக்குள்ளே செம்ம நாட்டாருன்றான், ஈச நாட்டு கல்லர், என்னென்னமோ வித்தியாசமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கலா கன்சல்டேட் ஆக வர்றதே ஆகவே விட மாட்டான் சார். இவங்களுடைய என்ன அது, இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இவங்களுடைய அரசியல் எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. இப்போ திருமாவளவனை எடுத்துக்கங்க, கச்சத்தீவு பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காப்புல. இன்டர்நேஷனல் அரசியல், ஐநால போய் ஐநால என்ன மாதிரியான ஒரு இது வரணும், தீர்மானம் கொண்டு வரணும், அந்த லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இவரை பாருங்க, அன்புமணி ராமதாஸ், அவரு நிலக்கரி ஊழல் 10,000 கோடி அதை பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமூகத்துக்கான அரசியலை பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்கன்றதுதான் அது உணர்த்துது. கரெக்ட். ராமதாஸ் வந்து 10.5% இடஒதுக்கீடு அந்த இது தூக்கி போயிட்டு இருக்காரு. தைலாபுரம் தோட்டத்துல 2000-3000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றாங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சார். பொலிட்டிக்கலா ஒரு அரசியல் விழிப்புணர்வு இளைஞர் தேவர் சமூகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்ட பரம்பரை கிருஷ்ணசாமி கூட, சேர சோழ பாண்டியர்கள் நாங்க தான். கிருஷ்ணசாமி கூட
அருந்ததியருடைய இடஒதுக்கீடு வந்து தவறு, நாங்க நிறைய இருக்கோம், அவங்க கம்மியா இருக்காங்க, அவங்க இவ்வளவு இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு. உள் ஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்றாரு. அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்கு? நம்ம தேவர் சமூகத்துல இருக்க தலைவர் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. இவங்க அரசியல்லாம் எப்படின்னா, அதிகபட்சம் அந்த டூ வீலர்ல ட்ரிபிள்ஸ் போறவனை காப்பாத்துறது, ஹெல்மெட் போனவனுக்கு சப்போர்ட் பண்றது, பாண்டியர்கள் நாங்க தான், பாண்டியர்கள் நாங்க தான், சேரர்கள் சேரர் நாங்க தான், எல்லாமே இதை சொல்லிக்கிட்டு அந்த வரலாற்றை வந்து இன்னைக்கு வந்து வரலாற்று பெருமையை பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு வளர்ச்சின்றதே இல்லாம போச்சு. இவங்க இன்னும் பொது அரசியலுக்குள்ளேயும் தமிழக அரசியலையும் சர்வதேச அரசியல இந்திய அரசியல இவங்க கால் நுழைக்கவே இல்லை. இனி என்னைக்கு இவன் வந்து என்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போறது? இவனோட லெவலே வந்து லோக்கல்லே இருக்கு. பிசிஆர் வழக்குக்கு ஜாமீன் போடுறது, மற்ற வழக்கல்ல உள்ள இவனை காப்பாத்துறது, போலீஸுக்கு எதிராக 2 பெட்டிஷன் போடுறது, எங்களையும் சேர்த்தான் சொல்றோம். எங்களையும் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோமே தவிர அடுத்த லெவலுக்கு போல. இப்ப இந்த இடம் இந்த முக்குளத்தூர் சமூகம் இன்னும் பொலிட்டிக்கலா கன்சால்டேட் ஆகல, சரியான சிந்தனையை நோக்கி தள்ளப்படலைன்ற இந்த சூழல்ல வந்து விஜய் அவர்கள் தாவேகா கட்சி வந்து முக்குளத்தூர் இளைஞர்களை தான் குறி வச்சு அவர் அரசியல் நகர்த்துறாருன்ற ஒரு பேச்சு இருக்கு. அதனாலேயே தான் அவர் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் இந்த தேர்தலில் எங்களுக்கு போட்டின்ற மாதிரி வெளிப்படையா பேசுறாருன்னு சொல்றாங்களே, அது எப்படி, அது உண்மையா? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு அவர் சொல்றது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக அவர் வந்து அவருடைய மேடையில வந்து ஜெயலலிதா அம்மையாரையும் அவரு எம்ஜிஆர் அவர்களையும் வந்து ஒரு உயர்த்தி பேசியிருப்பார். இது வந்து மறைமுகமா அவர் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. வாங்க, என் கூட வாங்க, கைகோர்த்துருங்க, நம்ம கூட்டணியா இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் என் பின்னாடி வாங்க, நம்ம வந்து மெர்ஜ் ஆகி அப்படியே வந்து திமுகவை எதிர்ப்போம் அப்படின்றது. அதிமுகன்னு சொல்லாம அவர் அமைதிப்படுத்துறது காரணமே அதிமுகவை டம்மி பண்ணலாம்னு அவர் நினைக்கிறார். ஆனா அதிமுக அப்படி இல்லை. அதிமுக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே அதிக வந்து கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, அது அதிமுக வந்து அதிகமான கட்டமைப்பு உள்ள கட்சி சார். நம்ம லேசான கட்சி கிடையாது. அதிமுக வந்து ஒரு 2-3 கட்சி பெரிய கட்சி, தேசிய கட்சிகளுக்கு அப்புறம் பாஜகவுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக வந்து பயங்கரமான கட்டமைப்பு உள்ள கட்சி. இன்ன வரைக்கும் அதிமுகவுக்காக வந்து எத்தனையோ போய் உயிர் தியாகம் பண்ண கூட ரெடியா இருக்கக்கூடிய கட்சி. செங்கோட்டையெல்லாம் போய் தாவேக்கா கரை வெட்டி கட்டிட்டு வந்து நிக்கிறது வந்து ஒரு நாடகத்துல ஒரு கேரக்டர் வருவாங்க, ராஜபாட்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் திடீர்னு பபுன் வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. அவர் வந்து பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நகைச்சுவையா இருக்கு. அவரு இப்போ சப்போஸ் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து ஜெயிச்சு ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க வைங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஆளுங்கட்சியா வந்துடுறாங்கன்னு வைங்களேன். செங்கோட்டையெல்லாம் எங்க சார் போவாரு? அவமானமா இருக்காதா? அவருடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாயிரும். ஆக இவர் விஜய் சொல்றது அப்படிலாம் வந்து பேச்சுக்கு வேணா வந்து கை தட்டுவதற்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா அதிமுக வந்து பெரிய ஆலமரம் சார். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஆலமரத்தை வந்து யாராலையும் அசைக்க முடியாது. மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியில பெரிய பொறுப்புல இருந்து, திமுக இருக்கிற நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய முக்கிய பொறுப்புல இருக்கவங்க அதிமுக இருந்து மினிஸ்டராகி அங்க போனவங்களா இருப்பாங்க. அடிப்படை தொண்டனா மாறல, அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனா அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருடைய அவங்களுடைய பயோடாட்டா எடுத்து பாருங்க. அவன் வந்து அண்ணன் கேடிஆர் அவர்களாம் சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டிட்டு இருந்து வந்தவர், சின்ன சின்ன பொறுப்புல இருந்து வந்தவங்க. உதயகுமாரன் எடுத்துக்கோங்க, எப்படி பாருங்க, எல்லாருமே அடிப்படையில இருந்து வந்தவங்க சார். அதிமுகன்ற ரத்தம் வெறி ஊர்னவங்க சார். அதிமுகவை வீழ்த்துவதெல்லாம் வந்து சாதாரணமா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார் பாத்தீங்களா, அது 2வது 3வது இடங்களை பிடிப்பதற்காக இருக்கும். முதல் இடத்தை பிடிப்பதற்கு இருக்காது. 2வது அல்லது 3வது இடத்தை யாரு பிடிக்கிறது வேணா அவர் வந்து எடுத்துக்கலாம். அதுலயுமே அதிமுக அடுத்து திமுகவும் பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி. அவர் வந்து ஒருவேளை அதை நோக்கி அவரு போயிருக்கலாம். ஆனா அது இது இல்லை சார், அதுக்கான வாய்ப்பு இல்லை. தாவேகாவுக்கு வந்து 3வது இடமோ அல்லது அண்ணன் சீமான் கட்சியோட சேர்ந்து அவர் வந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கிறது. அவர் வந்து சொன்னது வந்து மிக தவறான விஷயம். அது எனக்கெல்லாம் காமெடியா தான் தெரியும். அதாவது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி இளைஞர்களை குறி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி, அது முக்குளத்தூரை குறி வைக்கிறார்ன்ற மாதிரி. இன்னும் ஒரு கூட்டம் கூட இங்க ஒன்றும் போடலையே சார். அவரு மதுரையில ஒண்ணு போட்டார்ல, ஆமா, அதுல ஒண்ணு போட்டார், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா தென் மாவட்டத்துல அவர் வந்து ஒரு கூட்டம் கூட அவர் வந்து பெருசா போட்டு நிர்வாகிகள் போட்டு நடத்தலையே. நீங்க சர்வேல பாத்தீங்க அப்படின்னா
காமனா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சவுத்துல தான் அவருக்கு வந்து ஓட்டு கம்மியா இருக்கு. ம். சவுத்துல ஓட்டு கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட சமூகம் நீங்க எந்த சமூகத்தை சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருவேளை வன்னியர் சமூகம், பறையர் சமூகம் அவங்கள ஓட்டுக்களை வேணா அவர் குறி வைக்கலாம். மற்ற ஓட்டுகளை அவர் குறி வைக்கிறதெல்லாம் கஷ்டம். கவுண்டர் சமூகத்துல இருக்கவங்க பெரும்பான்மையானவர் வந்து அதிமுகவைத்தான் ஆதரிப்பார்கள். ஆமா. அதே போல முக்குளத்தோர் சமூகம் அப்படிதான் இருக்கும். தேவேந்திர குல மக்களும் கூட அதிமுகவுக்கு ஆதரவாக நிறைய பேர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். ம், ம். மற்றபடி அவரு மதம் சார்ந்த அந்த ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, மைனாரிட்டிஸ், கிறிஸ்தவ ஓட்டுக்கள், இஸ்லாமிய ஓட்டுக்கள், சில இடங்கள்ல மீனவ ஓட்டுக்களை கூட அவர் எடுப்பாரு. பறையர் சமூக ஓட்டுக்களை அவர் எடுத்தாருன்னா திருமாவளவனுக்கு வந்து ரொம்ப வீக் ஆகும். ம். அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர மற்ற ஓட்டுக்கள் அவருக்கு வந்து நார்த் சைட்ல நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அதுவுமே வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற அளவுக்கு இருக்குமானா அது சந்தேகம் தான். ம், ம். மேபி ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 25,000 30,000 ஓட்டு நல்ல ஓட்டு வாங்கலாம். அது வெற்றிக்கு உதவாது. வெற்றிக்கு வந்து 80,000 ஓட்டுகளுக்கு மேல தேவை. தேவை இருக்கு. நீங்க ஒரு லாஜிக்கா ஒரு கால்குலேஷன் போடுங்க சார். ம், ம், ம். அதிமுக, பாஜக ரெண்டும் சேர்ந்து ஒரு 35% வாங்கிறான்னு வைங்க. ம். 35% உங்களுக்கு சாலிட் ஓட்டு. அதிமுகக்கே வந்து அவங்களுடைய கட்சி ஓட்டே 25ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. இப்ப குறைஞ்சிருந்தா கூட அந்த லெவல்ல இருக்கும். பிஜேபி சேர்த்து கூட நீங்க ஒரு 35 வைங்க. ஆ, ஆ. திமுகவுக்கு ஒரு 30 வைங்க. 60%, 65% ஓட்டுகள் இதுல போயிடும். மீதி 35 தான் இருக்கு. ஆமா. அந்த 35ல அண்ணன் சீமான் ஒரு 5ல இருந்து ஒரு 7, 5 வைங்க. குறைந்தபட்சம் 70% ஆயிடுது. ம். மற்ற கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா, ஜாதி அமைப்புகள், பாமக இருக்கு, மற்ற சில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 10% எடுத்துட்டா கூட 20% ஓட்டு தான் இருக்கு. 20%னா ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு பதிவாகுதுன்னா 40,000 ஓட்டு தான் உங்களுக்கு. உங்களுக்கு ஜெயிப்பதற்கு 80,000 ஓட்டு தேவை. அந்த 20% ஓட்டுமே ஃபுல்லாவே இவங்களுக்கு விழுகணும். அப்படி விழுந்தா தான் விழுந்தா 40,000. தான் அந்த 20%. இல்லைன்னா அது இல்ல. அந்த அந்த 20% தான் இவங்க போட்டி. 20% ஓட்டுல வந்து இவர் வந்து ஒரு சீமான் அண்ணனுக்கு ஒரு 3 ஓட்டு போதுன்னு, 20ல 3% போதுன்னு வைங்க. அதிமுகவுக்கு 2, திமுகவுக்கு 2ன்னு போனா கூட இவர் வந்து 10ல இருந்து 15 தான் வாங்குவார். இதான் லாஜிக்கு. ஒருவேளை ஏதாவது மாய மந்திரம் நடந்தால் வேணா இவர் கனவு காண்றதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது பொறுத்து பார்த்துருவோம். காலங்கள் ரொம்ப இல்லைல்ல, ரொம்ப கம்மியா தான். ஆமா சார். கட்டமைப்பு என்ன சார் இருக்கு? நீங்க கூட்டம் வேற, ஒரு படம் இருக்கு, ஒரு படம் வந்துட்டு படத்துக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லாவே ஓடுது. அவன் எல்லாருமே அந்த சினிமா நடிகரோட ரசிகரா இருக்க மாட்டான். பொதுமக்களும் பார்ப்பான்ல. இப்ப நான் எல்லா படத்துக்கும் போறேன்னு வைங்க, நான் ரஜினி படம் வருது அதுக்கும் போயிடுறேன், கமல் படம் வருது அதையும் போய் பாக்குறேன்னா 2 பேருக்கு ரசிகரா இருக்க முடியும். கண்டிப்பா. ஒரு ஆளுக்கு தான் இருக்க முடியும். அதே மாதிரி கூட்டம் வருது இல்ல, கூட்டம் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டமைப்புக்குள்ள வந்து அவருக்கு ஆதரவான ஓட்டுக்கள்னு அவர் எப்படி சொல்றாருன்னு தெரியல. அது பொறுத்து தானே. ஒரு ஒரு 3 மாசம். நடிகர் சார், அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. இப்ப நாங்க இருந்தேன் எலெக்ஷன்ல நின்றேன். எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் கூடின கூட்டத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஊர் 200 ஊருக்கு போயிருப்பேன். ஒரு ஊருக்கு வந்து 200 பேர் 300 பேர் ஊரோடெல்லாம் மாலை போடுவாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட எனக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த ஊர்களில் விழுந்த ஓட்டுன்னு பார்த்தா 20, 30, 10 அவ்வளவுதான் விழும். யாரோ ஒரு இளைஞர்கள் போட்டிருப்போம். அதுதான் நடக்கும். இந்த ஒரு பிள்ளைலாம் பாத்தீங்கன்னா சொல்லுது, எங்க வீட்டுல வந்து 12 ஓட்டு இருக்கும், சாரி 10 ஓட்டு இருக்கும், என் ஓட்டு நான் வந்து தாவேக்காக்கு போட்டுருவேன், மீதி 9 பேரும் போடலைன்னா அவங்கள விஷம் வச்சு கொன்றுவேங்குது சொல்லிட்டு சிரிக்குது. உன்னை எதுக்காமா பெத்தாங்க, ஏமா உன்னை பெத்து வளர்த்தவங்க, உனக்கு சோறு போட்டு ஆபத்தை உருவாக்கி இருக்கு, உனக்கு சோறு போட்டு உன்னை படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு நகை நட்டு போட்டு உன் பிள்ளை குட்டியெல்லாம் தூக்கி வளர்த்தவங்களுக்கு நீ விஷம் வச்சு கொள்ளுவேன்றிய, வெக்கமா இல்லையாம்மா உனக்கெல்லாம்? இது என்ன அரசியல்? நீ எல்லாம் வந்து இந்த தமிழகத்துல வாழ தகுதியற்ற ஒரு பெண்மணின்னா அது நீதான். வாழ தகுதியற்ற பெண்மணி சார். ஒரு ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே அந்த வீட்டுக்கு வந்து ஒரு இளவரசி வந்துட்டா, ஒரு மகாராணி வந்துட்டா அப்படின்னு நம்ம எல்லாம் ரசிச்சு அந்த குழந்தைய தூக்குறது என்ன, வளர்க்குறது என்ன, குஞ்சுறது என்ன, அந்த குழந்தை வந்து சடங்காகும் போது அதுக்கு செய்யற ஒரு சீர்சனத்து என்ன, நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்க அந்த அவங்க படுற பாடு என்ன. அந்த பொம்பளை பிள்ளை ஸ்கூல்ல இன்னைக்கு தனியா நின்றுகிட்டுக்குமே 4 மணிக்கு கூப்பிட போறேன் தகப்பேன், கூப்பிட்டு வர்றேன், வண்டியிலே வர்றேன். எத்தனையோ தகப்பன்மார்கள் விடவே மாட்டாங்க. அவங்களே போவாங்க, கூப்பிட்டு வருவாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் வளர்த்த தாய் தகப்பேன், அண்ணன் தம்பி ஒரு பிரச்சனைனா ஓடியாந்து முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளைக்காக தங்கச்சி அக்காவுக்காக வெட்டின எத்தனையோ பேர் இருக்கான். அப்படிப்பட்ட உயிர் தியாகத்தை கூட பண்ண துணிஞ்ச சகோதரர்கள் சகோதரிகளுக்கு நான் விஷம் வச்சிருவேன்னு எவனோ ஒருத்தனுக்காக சொல்றிய, நீ எல்லாம் நாட்டுக்கு வந்து சாபக்கேடு, நீ எல்லாம் இருக்கவே கூடாது.
அதாவது ஏன் இந்த தமிழ்நாட்டுல இருக்க அதான் உன்ன மாதிரி ஒரு இழி விரைவியை வந்து இந்த தமிழகம் வந்து பார்க்கவே கூடாது. சினிமா என்ற மாயை உருவாக்குன மனநிலை சரிங்க சார், அது எனக்கும் விஜய் பிடிக்கும். நம்ம விஜய் பிடிக்காத நடிகனாக நானும் எல்லாரும் விஜய் படம் பார்ப்பேன். அவர் கெட்டவர்லாம் கிடையாது. அவர் நல்லவர் தான். அவர் சார், வந்து இன்னும் ஆட்சிக்கு வந்தாதான் தெரியும் அவர் எப்படி பண்ண போறாரு. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மேடையில எந்த விதமான தன்னுடைய கொள்கையவும் அவர் பிரச்சாரிக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசல. அவருடைய தத்துவம் என்னன்னு தெரியல. நீங்க அவர் பேசுறத பாத்தீங்களா? ம். என் நெஞ்சில் குடியிருக்கின்ற 2 கையும் என் நெஞ்சில் குடியிருக்கின்ற சினிமா எந்த டைலாக்குக்கு கைத்தட்டல் கிடைக்குதோ அந்த டைலாக்கை தொடர்ந்து உபயோகப்படுத்துறாரு. அதுதானே சினிமாத்தனமாக இருக்கிறது. அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர்ல ஓடுறத வாசிச்சுட்டு இது வந்து நிக்காது சார். இந்த வகையில வந்து அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டணும். அவருடைய கருத்துக்கள் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுவான். அவர் வந்து ஆமா கறி சாப்பிட்டாருமா, மலையை பார்த்து பேசுறாருமா, ஆனால் பெரும்பான்மையான கருத்துக்கள் வந்து மக்களை சென்றடைந்திருக்கிறது. அந்த கருத்துக்கள்லாம் வந்து ஆனா நல்லது சொன்னாங்க எவன் கேட்கிறேன்? அது கேட்க மாட்டேன். ஆனால் எங்களை பொறுத்தளவு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் எம்ஜிஆராக இல்லாமல் இருக்கலாம், பெரிய சினிமா நடிகராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யதார்த்தவாதி, ஒரு உண்மையான ஒரு விவசாயி, மக்களுடைய ஒரு நஷ்ட கஷ்டங்களை அறிந்த ஒரு மனிதன், கஷ்ட நஷ்டங்களை அறிந்த ஒரு மனிதன். அதனாலதான் நாங்க என்ன எடப்பாடியார் பின்னாடி நின்றுட்டோம். உண்மையான மனிதன். அந்த இடத்துல இருந்து வர்றது எல்லாமே அந்த கோபமும் உண்மையா இருக்கும், அன்பும் உண்மையா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். எதையும் எதிர்பார்த்து. சார், இறுதி கேள்வி. அதாவது நீங்க காணொலியில பார்த்துருப்பீங்க, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை, ஒரு யூடியூபர், நான் ஒரு பேரை எப்பயும் சொல்றதில்லை, அவர் வந்து பேசும்போது காமராஜர் அவர்களை ரொம்ப தரக்குறைவாக விமர்சிக்கிறார். தரக்குறைவாகன்ற பிரபல ஊடகவியலாளர் முக்தார சொல்றீங்க. ஆமா, அவர் விமர்சிக்கிறாரு. இது பற்றி என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க? சார், அவர் விமர்சிக்கல சார். அவர் காமராஜர் பேசினது வந்து தவறான விஷயம் சார். ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்றது, இழிவா பேசுறாரு. இது வந்து அவர் எதிர்த்தரப்புல உட்காந்து ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு காமராஜர்னா அவர் நாடாரா அப்படிங்கிறார். இது என்ன சார் இது? காமராஜன்றது ஒரு பெருந்தலைவர். அவரை போய் ஒரு சாதியை அடையாளப்படுத்துறதுல எந்த வகையில சார் அது ஏற்புடையது? அதே போல சொல்றாரு கள்ள நோட்டு அடிச்சாருன்றாரு. காமராஜர் வந்து ஊழல்லாம் வந்து நிறைய தொடர்புடையன்ற மாதிரிலாம் அவர் சித்தரிச்சு பேசுறாரு சார். எந்த அடிப்படையில சார் இப்படி பேசுறாரு? இது தவறு இல்லையா? முதல்ல காமராஜரை பத்தி அவருக்கு என்ன சார் தெரியும்? இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய டேமை கட்டி இன்று இங்கே நடக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு வரக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், குடித நீராக இருக்கட்டும், இதற்கெல்லாம் நிறைய டேம் கட்டினதே வந்து காமராஜர் காலத்துலதான். தடுப்பணை, வைகை மறந்துடக்கூடாது சார். காமராஜர் சத்துணவு திட்டம் இதை கொண்டு வந்தது யாரு? காமராஜர் தான். அவர் வாழ்க்கையில அவர் என்ன சார் பெருசா இன்னைக்கு திமுகவுடைய இதை எடுத்துக்கங்க. அன்னைக்கு இவங்க திருட்டுறையில் ஏறி வந்தாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து அப்போ ரயிலுக்கு டிக்கெட்டுக்கே போடுறதுக்கு வழி இல்லாத ஒரு நபர்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னைக்கு வந்து ஆசியாவிலேயே பெரிய பணக்காரனா இருக்காங்க. அவங்கள விட்டுறாங்க. அதே போல எத்தனையோ பேர் அரசியல்வாதிகள் எடுத்துக்காங்க. அன்னைக்கு வந்து ஒரு சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல கோடிக்கணக்கான சொத்து சேர்த்திருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க. காமராஜரை போய் எப்படி சார் இருந்தாலும் வந்து இப்படி பேசுறாரு? இது பெரிய தவறான விஷயம் சார். முக்தார் மேல ஏன் இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும்? அந்த கேள்விதான் இப்ப எனக்கு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் சார். முக்தார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். கூண்டாசில் அடைச்சிருக்கணும் சார். ஏதா முக்தாருக்கு ஒரு நியாயம், சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயமா? தப்பு இல்லையா இதெல்லாம்? சவுக்கு சங்கர் வந்து அரசியல் விமர்சகர். முக்தார் வந்து ஊடகவியலாளர்ன்ற பேரை வச்சுக்கிட்டு நல்ல அரசியல்வாதிகளை, நல்ல மனிதர்களை தவறாக விமர்சனம் செய்யக்கூடிய, அவர் ஒரு பிரபலமாகணும், அந்த சேனல் வந்து பீக்கில் போகணும், அவங்களோட டிஆர்பி வந்து போகணும் அப்படின்றதுக்காக அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு. அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது எங்களுடைய கேள்வி. உண்மையிலேயே நாடார் சமூக மக்கள் இவ்வளவு பண்ணியும் வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அவங்க வந்து பெரிய போராட்டத்தை வந்து தொடங்கி இருக்கணும். அவரை மேல நடவடிக்கை எடுக்க வச்சிருக்கணும். என்னாச்சுன்னு தெரியல, ஏன் அதை செய்யலன்னு தெரியல. ஆனா காமராஜரை பொறுத்தளவுல நாடார் சமூக மக்கள் தான் எடுக்கணும்னு இல்லை, எல்லாரும் பொதுவான நபர் தான், யார் வேணாலும் எடுக்கலாம். கண்டிப்பா. நாங்கெல்லாம் வந்து இதுல அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஏன்னா அந்த சமூக மக்கள் எடுக்காங்களான்னு பார்ப்போம்.
அப்படிதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இல்ல நினைச்சேன் முத்துரமேஷ் முத்தார் நாடார் வந்து வாயை குறைச்சிடணும். இல்ல அவரை வந்து முத்துரமேஷ் நாடார் வந்து வழக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான இதெல்லாம் முகாந்திரங்கள் எந்த எல்லாம் விதமான ஸ்டெப்பும் இல்லை சார். அடுத்த கட்டத்து நகர்வு போகல சார். ஆனால் நாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். காமராஜருக்கு வந்து ஒரு பிரச்சனைனா அன்னைக்கே தேவர் வந்து காமராஜர் அவர்களுக்கு உதவி பண்ணியதாக வரலாறு. நம்ம 2 பேரும் காங்கிரஸ்காரங்க தானே. ஆமா. அதே போல காமராஜர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நிச்சயமா. கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுப்போம் சார். அவர் இழிவா பேசிட்டு சிம்பிளா வந்து நான் வந்து யார் மனதாவது புண்பட்டு இருந்தாலும் வருத்தம் தெரியும். அப்போ முத்தார எத்தனை பேரை வச்சு நாங்க பேச விட பேசிட்டு நாங்க வேணா வருத்தம் தெரிவிச்சுக்கிறவா? ஆமா. இந்த தவறான விஷயம் சார். காமராஜர் அவர்களை உண்மையாக விமர்சிக்கிறது. கண்டிக்கிறோம் இதெல்லாம். காமராஜர் மீது நீங்கள் அரசியல் ரீதியாக எத்தனை விமர்சனங்களாலும் வைக்கீங்க, விவாதிங்கள், அது வேற. ஆனா அவதூறான அவருடைய மாண்பை குறைப்பதற்கான இழி சொற்களை பயன்படுத்துகிறார் அந்த ஊடகம். இழிவான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். உண்மையிலே இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, காமராஜர் மேல விமர்சனம் கூட வைங்கன்ட்டு. உண்மையிலே நாங்க விமர்சனம் வைக்கிறதே அசிங்கமா கருதுறோம், அவமானமா கருதுறோம். ஏன்னா விமர்சனங்கள் கூட வைக்க முடியாத தலைவர்கள காமராஜர் இருக்காரு. அவர் மேல எதுக்கு இந்த மாதிரி வந்து அதுவும் ரொம்ப ஒரு அவதூறான சொற்களை பயன்படுத்தி கள்ள நோட்டு அடிக்கிறாரு, கள்ள நோட்டு அடிச்சவங்களுக்கு உதவி பண்ணாரு. இதற்கெல்லாம் அவர் எதுல எந்த சாதாரணத்தை வச்சு தப்பான பேசுறாரு? இது சார். சும்மா வந்து அது வந்து ஒரு சமூகம் இருக்கிறது, உறவினர் இருக்க என்னுடைய உறவினர் இருக்காங்க, எத்தனை பேர் கொலை பண்ணிட்டேன், எத்தனை பேர் குற்றச்செயலில் ஈடுபட்டதுக்காக நானும் குற்றவாளி, நானும் இதுல தொடர்புடையன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இது ஒரு தவறான விஷயம். இதை வந்து உண்மையிலே வந்து காமராஜருடைய பக்தர்கள் இதை தட்டி கேட்கணும். தட்டி கேட்காத பட்சத்துல பொது சமூகமாக தேவர் சமூகத்திலிருந்து நாங்க வந்து கண்டிப்பா தட்டி கேட்போம் சார். நிச்சயமா. முத்தாரை வந்து விடவே மாட்டோம். இல்ல அந்த கடமை கண்டிப்பாக தமிழக கண்டிப்பா. மக்கள் அனைத்து அவர் சாதி கடந்தவர் ஐயா காமராஜர் ஆமா. அவர் வந்து ஒரு சாதி சந்தேகமே தலைவர் அல்ல. கிடையாது. ஆமா. அவர் ஒரு தேசிய கட்சியில் பணியாற்றியவர். மிகவும் மக்கள் சேவையில் பங்கெடுத்த ஒரு மிகப்பெரிய உன்னதமிக்க ஒரு பெருந்தலைவரை அந்த மாதிரி பேசுவது எந்த சூழலிலும் நாம் பொறுமை காக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது சார். நேதாஜி சுபாஷ் சேனையின் சார்பாக நீங்க ரொம்ப கடுமையாகவும் இதை எதிர்க்கிறீங்க, கண்டிக்கிறீங்க. எல்லோ லோட்டஸ் டிவி சார்பாகவும் அவரை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். கண்டிக்கணும் சார். எல்லா மீடியாக்களும் கண்டிக்கணும். ஊடகவியலாளர்கள், ஊடகங்கள் இதை ஏன் வந்து கண்டிக்கலன்னு தெரியல. ஊடக தர்மமா இது? முதல்ல ஒரு பெரிய மனிதரை வந்து இழிவா பேசுறது ஊடக தர்மமா? இதை ஏன் கண்டிக்கல? இதை வந்து திமுக அரசு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு வேற தெரியல. காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் வந்து கூட்டணியில ரொம்ப நாளா இருக்காங்க. ஆனா இது ஏன் அமைதியா காங்கிரசினுடைய ஒரு பெருந்தலைவருக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது திமுக ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? ஏன் சார் சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா சார்? முத்தார் என்ன அவ்வளவு பெரியாளா? குடிச்சு தூக்கி போட்டு ரிவிட் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி இருக்கணும் சார். அதை பண்ணாம விட்டது மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பாக கடுமையான சட்ட நடவடிக்கை யார் விட்டாலும் சரி நேதாஜி சுபாஷ் சேனை எடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. வணக்கம் சார்.